ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெயினிங் டாப்ஸ். நான் பார்க்கணும்னா சோஷியல் மீடியாவில் சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர்களுக்கு வந்து பார்த்தா மனசார வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசார நான் வாழ்த்துறேன் இந்த அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வழங்கினதுக்கு அப்படி சொல்லிட்டு மை டியர் அஜித் சார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித் சார் ரசிகர்கள் எவ்வளோ தான் வன்மத்தை தெளிச்சாலும் இட்லி கடை வந்து போஸ்ட்பாண்ட் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா பயங்கரமாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட் பை டகலி படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு. ஆனால் நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தா அவர் படம் ரிலீஸ் ஆகுது, கிளாஷ் ஆக போகுது, இப்படி இருந்தாலுமே இன்னும் அவர் மனசு சொல்கிறதா அவர் கேட்குறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா அவருக்கு மனசார விஷ் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து வந்து பார்த்தா தமிழ் கிரிக்கெட் பிளேயரில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயராக வந்து பார்த்தா அஸ்வின் சார் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பத்மஸ்ரீக்கு வந்து கான்ஃபர் பண்ணதுக்கு வந்து பார்த்தா அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மேலும் வந்து பார்த்தா மற்றவர்கள் இந்த பத்மபூஷனுக்கு வந்து யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் கான்சர்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்தா நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி எவ்வளோ வன்மத்தை காட்டினாலுமே வந்து பார்த்தா தனுஷ் அன்பை மட்டும் தான் காட்டுறாரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை கனெக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.